அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை நேரம் தான் சொல்லலாம். இது வந்து ஒரு சண்டே மார்னிங் ஒரு 7:00 அரௌண்ட் இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஈவினிங் கொஞ்சம் நல்ல மழை. ஒரு 1 மந்த்தாக ரொம்ப வெயில். பிளான்ட்டுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நேற்று மழை வந்தது பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. எல்லாமே பார்க்கவே லீவ்ஸ் எல்லாமே. இங்கே ஒரு பிளான்ட் அப்படியே பந்தல தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா, தொங்கிட்டு இதை வந்து ஒரு நூல் வச்சு கட்டி விட்டேன். காற்றுல பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே சப்போர்ட் பக்கத்தில் இருக்கிற மரக்கிளையில் ஜாயின் பண்ணி நான் ஏறிடுறேன் எப்படியாவது அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வெத்தலைவள்ளி கொடி தான். இது ஃபஸ்ட்டு வச்ச செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக க்ரோத் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வளர முடியாமல் ஹீட்டில் அப்படியே ஸ்மாலாகுது. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேயே ஒரு 2 பிளான்ட் வந்து சிறுகீரை விதைக்காக பெருசாக விட்டு வச்சுருக்கேன். விதை விடுறதுக்கு தீந்துடுச்சு. ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பிளான்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக விட்டு வச்சுருக்கேங்க. அங்கே மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு பேக்கில் வச்சுருந்தேன். நம்ம வெத்தலைவள்ளி கொடி தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ். இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர ஆரம்பிச்சிது. இப்போ தான் தளிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு லீவ்ஸ் எல்லாமே. அப்புறம் இன்னொரு பேக் பார்த்திங்கன்னா, அப்படியே சைடில் வந்து இது வந்து ஒரு கேபிள் லைன் தான். ஸோ அதில் அப்படியே சுற்றிட்டு போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு ஜாயின் பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நீங்களும் கண்டினியூ பண்ணணும்னு விட்டாச்சுங்க. இந்த 3 பேக்ஸில் தான் அந்த வாட்டி வச்சுருக்கோம் கிழங்கு. பார்க்கலாம் எவ்வளோ சைஸ் வளருதுன்றது. மற்ற பேக்ஸில் இது எல்லாமே வந்து நான் எந்த பிளான்ட்டும் வைக்காமல் இருந்ததால் முன்னாடி போட்ட கீரை விதைங்கள்லேருந்து அப்படியே லைட்டாக வந்து 1, 2 அப்படியே முளைஞ்சிட்ருக்குங்க சிறுகீரை. நான் அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. சரி நிறைய மழை வரப்போ வேறு பிளான்ட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு. நம்ம புதினா வந்து அப்படியே காப்பாற்றி வச்சுருக்கேன் மழைக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து லாஸ்ட்டாக போட்ட சிறுகீரை விதை தான். அது நல்ல விதையெல்லாம் வந்து எவ்வளோ என்னால் தண்ணி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக க்ரோத் ஆகிருக்கு. ஒரு சிலது இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இவ்வளோ தண்ணி தேவைப்படுது போல், ஃப்ரெஷ் வாட்டரு. அதனால் சரி வளரட்டுன்னு விட்டுட்டேங்க. நம்மளோட சார் வந்து என் கூடயே வந்துட்டார். நானும் விசிட் வரேன், என்னையும் ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ இவர் வந்ததை பார்த்துட்டு இந்த மரத்தில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக குட்டி குட்டியாக உட்காந்துருக்குங்க. அது ஜூம் பண்ணி காமிக்க முடியல, ஏன்னா லீவ்ஸ் எல்லாம் மறைச்சிட்ருக்கு. அந்த வேப்பம் பழம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் நிறைய நெஸ்ட்டுமே கட்டியிருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டி பேர்டு. ஏதாவது ஒன்று ஜூம் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் எங்கே உட்காண்ட்ருக்காங்கன்னே தெரியல. சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கு அழகாக மார்னிங் டைமில். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏர் நம்மளுக்கு இங்கே வந்தோடனே கிடைக்கும். நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குண்டுமல்லி செடி தான். ஒரு 3 டைம்ஸ் ஈல்டு போக அந்த லீவ்ஸ் எல்லாமே நான் எடுத்து மறுபடியும் அந்த பேக்கில் அது உரமாகட்டும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ சைட்லேருந்து அதுலேருந்து புது தளிர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து மறுபடியும் புதுசாக அரும்பு வச்சு பூ வைக்குங்க. பக்கத்து வீட்டில் ஒரு டாக் வந்து அதான் வெளியில் அவுத்து விட்டுருக்காங்க. ஸோ அது அப்படியே ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. என்னோடய வீடியோஸும் வேறு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. நம்மளுடைய பெரிய இந்த பாட்டில் வச்சுருக்க கீரை வகை தான். இதில் வந்து எல்லாம் மிக்ஸ்டு கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, நெக்ஸ்ட்டு பருப்பு கீரை எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து நம்ம மல்டி பர்பஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு போட்டது தான். அப்படியே வளரட்டும். ஒரு 2 மிளகாய் செடி அதே மாதிரியே துளுத்துட்ருக்கு. பூ வச்சுருக்கு. இன்னும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கலைங்க. அப்படியே வளரட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். மழைக்கு அப்புறம் எப்படி க்ரோத் இருக்குன்னு பார்க்கலாங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பிளான்ட் எதுவுமே புதுசாக நடவே இல்லைங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஆஸ் யூஷுவல் முன்னாடி இருந்தது எல்லாமே தான். இது வந்து நம்மளுடைய கொத்தரங்காய் பிளான்ட்டு ஒரு 3 பேக்கில் போட்டேன். அது 1 பேக்கில் இருந்தது அப்படியே கீழே சாஞ்சிருச்சுன்றது எடுத்து போட்டாச்சு. ஸோ இதில் இருக்கிறது வந்து நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் வச்சுருக்கு. இதில் வந்து நான் ஒரே ஒரு பாட்டில் ஒரு பிளான்ட்டை வச்சேன். இந்த மாதிரி வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய காயும் கொடுக்குது. ப்ளஸ் செடியும் நிறைய பெருசாக வளர ஆரம்பிக்குதுங்க. அடுத்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இதோ மாதிரி தான் வந்து நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க. இன்னொரு பேக்லேயும் இருக்குது, அது காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாக்கில் வச்சுருக்கோன்றதால ஒரு 2 சீடு போட்டது. அதுவுமே நல்லா காய் கொடுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ காய் நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்கா. சூப்பராக இருக்குன்னா பறிக்கல. ஸோ இன்றைக்கி சண்டே அஸ் யூஷுவல் நம்மளுக்கு தேவைப்படாதுன்றதால விட்டுட்டேன். நாளைக்கு எடுத்துக்கலாம். இதுவும் மேலே அழகாக கொத்து கொத்த பூ வச்சுருக்கு. ஸோ கொத்தரங்காய் வந்து அதிகமாக ஃபைபர் இருக்கிறதால நம்ம ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் பறித்தா போதும், அது மண்ணு வந்துடும். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பொரியல், குழம்பு வச்சுக்கலாம்.
ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் உடம்புக்கு. இந்த சாரோட போஸ் என்னவோன்னு தாங்க முடியல. நல்லா சில்லுன்னு கிளைமேட்டுக்கு அவர் வந்து ரோமிங் ஆகிட்டுருக்காரு எல்லா பிளான்ட்டு கூடயும் பேக்கு கூடயும் விளையாடிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் பெட்டு இருக்கா, என்ன இருக்குது, அனிமலில் டாகு, கேட் அது மாதிரி என்ன வளர்க்குறீங்கன்றத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருந்தது, அது இப்போ காணாமல் போயிடுச்சு. ஸோ திரும்ப அதே கலர்லேயே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி 2 வச்சுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று உடம்பு முடியாமல் இறந்துருச்சு. ஸோ இவர் தான் சிங்கிளாக சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே போனாலுமே கூட வந்துடுவார். ஸ்மெல் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் பண்ணாலும் கூட வந்து எனக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருப்பார். ஸோ முன்னாடி அந்த மாதிரி ரொனால்டோன்னு சொல்லி ஒரு கேட்டை வச்சுருந்தோம், அதுவும் அந்த மாதிரி தான் இருந்தது. இவரும் சாரையும் கூட வந்துட்டார். கார்டன் வீடியோக்கு பதிலாக அனிமலாகவே காமிச்சிட்ருக்கீங்க கேட்டை அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம வந்தாச்சு நார்மலுக்கு. இது பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கனகாம்பரம் பூத்துட்ருக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக மார்னிங் ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெயில் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே வாடின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளார் நேற்று தான் வச்சுருக்கு. மழை பெஞ்சதுக்கப்புறமா அந்த க்ரீனிஷான பிளான்ட்டில் இந்த அப்படியே எல்லோ கலர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம கனகாம்பரத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்கும். ஒரு டார்க்கு ரெட் கலர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட் பிங்க் அந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி எல்லோ வந்து ஃபேமஸ்ஸு எல்லாருக்குமே. மேக்ஸிமம் நம்ம 90s கிட்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் கனகாம்பரம். அந்த குண்டுமல்லி நடுவில் ரெட் கலரில் ஒரு கோடு போட்ட மாதிரி கனகாம்பரம் வைப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் சேல் பண்ண மாட்டாங்க, வீட்டுங்களாம் அதிகமாக வந்து வச்சு வளர்ப்பாங்க. இது வந்து நான் வெளியில் வேறு ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி அப்படியே இந்த பேக்லேயே கண்டினியூ பண்ணிட்டேன். இதிலேருந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சது தான் இன்னும் ஒரு ஸ்மால் பிளான்ட்டு. இது வந்து இன்னும் அந்தளவுக்கு க்ரோத் ஆகலை. இதுலேயும் பூ வச்சிருச்சு, பஸ்ட்டு இன்னும் பெருசாக பிளான்ட் ரெடி ஆகலை. ஸோ மழைக்கு அப்புறமா அதை நல்லா பெருசாகுதான்னு பார்த்துட்டு நம்ம 2த்தையும் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும். கொஞ்சம் நிறைய பூ பூக்கும்போது நம்ம வீட்டில் கிடைக்கிற ஜாதி மல்லி கூட மிக்ஸ் பண்ணி வைப்பேங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும் ஜாதி மல்லியோட சேர்ந்து. அப்புறம் என்னங்க, வேறு எந்த பிளான்ட்டும் வைக்கல, ஆஸ் யூஷுவலாக இருக்கிறதா. அதனால் வீடியோ பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, ரிலாக்ஸிங்காக ஏதாவது ஒன்று ஒரு ஹேபிட்டு. நான் வந்து இது எனக்கு 1 ஹவர் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ப்ளேஸு. நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான காய்கறி கீரைங்களும் எடுத்துக்கலாம். அதோட வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸாகவும் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறது, தண்ணி விடுறது, செடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் புல்லெலாம் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. ஸோ பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது. கிட்ஸ் இருந்தாலும் பேசிக்காக ஃபார்மிங்கை பற்றி பசங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ நாள் கிடைக்குது, எவ்வளோ நாள் பூ, காய், கீரைகள் அந்த மாதிரி கிடைக்குதுன்றதையும் கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 2 or 3 பிளான்ட்டை வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ட்ரீ வச்சு இதுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பசங்களுக்கும் சொல்லித்தாங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.